தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் வரும். இது உண்மையிலேயே எல்லாருக்கும் கிடைக்க போற ஒரு திட்டமா, இல்ல வரப்போற தேர்தலுக்கான ஒரு அரசியல் வியூகமா? இந்த திட்டத்தோட முழுமையான விவரங்களையும் இதன் பின்னணியில் இருக்கிற உண்மைகளையும் இந்த பகுதியில் நாம ஆழமா அலசி ஆராய போறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 8000 ரூபாய் கிடைக்க போகுதுங்கிற செய்தி ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. ஆனா இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு? இது நிஜமாவே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கா? வாங்க இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த திட்டம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை மனசுல வச்சு இல்லத்தரசிகளுக்காக ஒரு முறை வழங்கப்படும் இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அவங்களோட ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சிருக்காங்க. இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடப்படுற பணம் கிடையாது. இது வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்குறதுக்காக மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு பிரத்யேக கூப்பான். சரி, இது பணம் இல்ல கூப்பன் தான் அப்படின்னு தெளிவாயிடுச்சு. இப்போ அந்த கூப்பனை எப்படி, எங்க, என்னென்ன பொருட்கள் வாங்க பயன்படுத்த முடியும்? இந்த திட்டம் எப்படி செயல்பட போகுதுங்கிறது தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இந்த கூப்பனை வச்சு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட கடைகள்ல நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கலாம். இந்த கூப்பனை பயன்படுத்துற முறை ரொம்பவே எளிமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வாங்க போற பொருளோட விலையில முதல் 8000 ரூபாய்க்கு இந்த கூப்பனை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல வர மீதி தொகையை மட்டும் நீங்க கையிலிருந்து கொடுத்தா போதும். இந்த அட்டவணை இதை நமக்கு இன்னும் தெளிவா விளக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் 12000 ரூபான்னு வச்சுக்கலாம். அதுல 8000 ரூபாய்க்கு கூப்பன் போக மீதமுள்ள 4000 ரூபாயை மட்டும் நீங்க செலுத்தினா போதும். ஆனா மிக்ஸி அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி விலை குறைவான பொருட்களை எந்த பணமும் கூடுதலா செலுத்தாமலேயே வாங்கிக்க முடியும். இந்த திட்டத்துல இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பழைய டிவி, ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு அந்த மதிப்பு கூடவே இந்த கூப்பனையும் சேர்த்து பயன்படுத்தினா நீங்க கட்ட வேண்டிய தொகை இன்னும் குறையும். இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரியுது. ஆனா இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. இப்போ நாம இந்த திட்டத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த வாக்குறுதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இல்லத்தரசிகளுக்குமானது இல்ல. சில தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் இப்போ நடைமுறையில் இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை போலவே சில கடுமையான வருமான வரம்புகளை வச்சிருக்கு. முக்கியமா வருமான வரி செலுத்தாத நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களை இலக்காக கொண்டு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தகுதிகள் இருந்தாலே போதும், கூப்பன் கண்டிப்பா கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு தேர்வு முறை தான் இந்த திட்டத்துக்கும் இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தகுதிகள் இருந்தாலும் எல்லாருக்கும் இது கிடைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் மக்களுக்கு நேரடியா பணமா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூப்பனா கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம். கூப்பனா கொடுக்கறது மூலமா அந்த பலன் நேரடியா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படணும் உறுதி செய்ய முடியுது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல பிடிச்ச மாடலை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் கிடைக்குது. இதுதான் இந்த முறைக்கு அதிகாரப்பூர்வ காரணமா சொல்லப்படுது. இந்த வாக்குறுதியை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இதோட அரசியல் சூழலையும் பொதுமக்களோட மனநிலையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை நாம ஒரு சாதாரண நலத்திட்டமா மட்டும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல பெண் வாக்காளர்களோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. அதனால அவங்களோட வாக்குகளை கவரக்கூடிய ஒரு பெரிய அரசியல் வியூகமா தான் இது பார்க்கப்படுது. ஆனாலும் மக்கள் மத்தியில இது பத்தி ஒரு விதமான சந்தேகம் நிலவுது. அதுக்கு காரணம் கடந்த கால அனுபவங்கள் தான். தேர்தல் நேரத்துல கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல வர்ற நிபந்தனைகளால நீர்த்து போறதை நம்ம பார்த்திருக்கோம். உதாரணமா அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகைன்னு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது தகுதியானவர்களுக்கு மட்டும் மாற்றப்பட்டது பலருக்கும் நினைவிருக்கலாம். இதனாலதான் இந்த திட்டமும் பழைய வாக்குறுதி மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல இயல்பாவே எழும்புது. ஆரம்பத்துல சொல்லப்பட்ட மாதிரி இது பரவலா எல்லாருக்கும் கிடைக்குமா, இல்ல இதுலயும் பல நிபந்தனைகள் வருமாங்கிற சந்தேகம் பரவலாவே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த திட்டம் ஒரு சக்தி வாய்ந்த தேர்தல் வாக்குறுதியா பார்க்கப்படுது. ஆனா இதோட உண்மையான பலன் கட்சி தேர்தல்ல வெற்றி பெற்று இதை எப்படி செயல்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது வரைக்கும் வாக்காளர்கள் இந்த வாக்குறுதியை அவங்களோட கடந்த கால அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். இது வெறும் தேர்தல் கால கவர்ச்சி அறிவிப்பா இல்ல உண்மையான மாற்றத்துக்கான தொடக்கமாங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.